பார்த்து அப்பா. இது உங்களுக்கு கிராணி ஆடுறவங்களுக்கு தெரியுமான்னு தெரில. நம்ம ஏறுறது இந்த பக்கம், ஆனால் மேலே பாருங்கள், அங்கே போது பாருங்கள். அதுதான் எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ ஜென்ரேட்டர் கனெக்ட் பண்ண கீ வேணுமே. அடடா, இதோ இப்போ 2 பேர் சுற்றி வளைச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அவங்ககிட்ட தாத்தா வீட்டில் கன் இல்லையாடா? ஆமாம், இப்போ நம்ம தான் எடுத்து ஒளி பேசணும். கன்னு திரும்ப எடுத்துன்னு வருவான். தாத்தா மட்டும் சொல்கிறாங்க அவனை. ஏன் அவன் மரட்டி கிளம்புண்டாங்க. இது என்னக்கி? இப்போ வந்து இந்த இப்போ மேலேருந்து இப்போ அது கீழே வரணும். அது எப்படி செக் பண்ணலாமா? இந்த கேம் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். யாராவது இப்போ புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெப்பன் கீ. ஆனால் ஜஸ்ட் இங்கே தப்புச்சிட்டோம். நான் பயம் இல்லாமல் ஆடுறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். உள் மனசில் எப்படி திரும்ப இருக்கு? எல்லாரும் கிராணி கிண்டல் தான் பண்ணுவாங்க. ஏய், நான் உனக்கு பயப்பட மாட்டேன். இப்போ லிஃப்ட்டு மட்டும் அமுத்தி விட்டேன்னா நான் சொய் வரட்டேன். இப்போ 4 தான் போகும்னு நினைக்கிறேன். சக்கையாக மாட்டிக்கிட்டோம். மேலே போயிடலாம்டா. இங்கே இங்கே தான்டா சேஃப் ட்ராக்கியே. போனா வீட்டுக்காரோ யாரோ இப்போ வர போகிறாங்க. மட்டும் எங்க இங்கே தான் வந்து ஒரு வாட்டி நான் கிராணி ஆட சொல்ல கபடி விளாட்டு சொன்னேன்னா இதுக்கு தான் நான் மெயினாக கிராணி ஆட மாட்டேன். இப்போ அந்த செடியை தொட்டுட்டோம். அதனால் உள்ளே எனக்கு பார்த்தா பாரு பார்க்க கட்டி போயினேன்னு. இப்போ கன்று மட்டும் எடுத்துகிட்டு வந்து 2 பேரையும் பட்டால்னு போகணுன்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் எஸ்கேப் ஆகணும்ல, போட்டுகிட்டே இருந்தா எப்போ கீழே வரணும்டா. அதுக்கு தான் செக் பண்ணிடலாம். நீங்கள் பாருங்கள், ஒன்றுமே இல்லை, ஏமாத்துறாங்க. ஏங்க இந்த இந்த கிளம்பா என்ன கையில் வச்சுக்கிறாங்க பாரு. கன் வச்சுருப்பானா? கன்று நம்ம கையில். டேய் கிளவா பாரு, கன்று வச்சுருங்க. என்னடா வச்சு அடிப்பான்? கையில் தான் அடிப்பாங்க. சாப்பா கொடுப்பியாடா? கைஸ் அவன் கையை பார்த்தீங்களா? வினோதமாக இருக்குது. ஒரு மாவட்டமாக இல்லை. இவனுக்கு ஏதாவது வாய்ஸ் கொடுத்துருந்தா நல்லா வந்திருக்கும். இவனுக்கு வாய்ஸ் அவ்வளோவா கொடுக்கலன்னு நினைக்கிறேன். வாய்ஸாக முதல்ல கொடுக்கல. ஆட்ரியா அதை வந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இரு நீ ஆடு. வரலன்னு சொல்ல வரேன்ட்டேன். ஆனால் நான் போக மாட்டேன். என்னாச்சு? வெப்பன் கீரியா அத்தை? இது நம்மளுக்கு தேவையில்ல. ஏன் நம்ம எந்தெந்த பிளேஸ் செக் பண்ணல. என்னோட சுத்தாங்க. சின்ன சிக்கல், அதனால தான் ஒரு இது வச்சு என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ண சொன்னேன். எனக்கு சொன்ன ஒன்றுமே நீங்கள் எதுவுமே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. நீ கத்தது பார்த்தாலே நான் பயந்துடுறேன்டா. நான் அவனை பார்த்து கூட பயப்பில்லை காய்ஸ். எடிட்டர் கத்துறதை பார்த்தே நான் பயந்துடுறேன். பாதி பயந்துடுறேன். ஒரு நிமிஷம்
நிமிஷம்டா. ஒரு நிமிஷம். கேமர் வந்து பண்ணிட்டாரு இப்படி ஆயிட்டாரு. ஒரு நிமிஷத்துல உதவிட்டாரு அப்படின்னு இருக்கும். ஏ கிளவா. ஐயோ ஐயோ 20 minutes போயிடுச்சு. போட்டோ லாங் வீடியோ போட்டாதான் நிறைய பேருக்கு பிடிக்கும். போயிட்டு ஏதோ பேசுறானா? ஆமாம், அவன் கிராணி 2 கிராணி 1 பாட்டு பாடிட்டு இருப்பான் கிச்சனில். காசு உதருது கையே, உதருதுடா கையே. கிச்சன்னா அது எங்க இருக்கு? நீ தானே சொன்ன இப்போ. கிச்சன்லடா கிராணி 2 கிராணி 3 பாட்டு இருப்பானே. அப்படியா? ஓ சாமான் தைக்கிறப்போ ஏன் வெளியே போடுறா? இங்கே குத்து கலாட்டம் உட்காந்துருக்கா. நினைக்கிறான் கை தெரியும் நினைக்கிறேன். பாட்டு பாடுறான். இப்போ நம்ம எங்கே போகணும், எதை எடுக்கணும்? மேலே ஏதோ ஒரு பாட்டு இருக்கும்டா. எஸ் இப்போ அதுக்கு முதல்ல அந்த கீ கிடைக்கணுமே. மேலே பாட்டு தண்ணி பூச்சி வச்சு இது பண்ணல, அதுக்கு தண்ணி கிடைக்கணும். போயிட்டியா? இப்போது நான் வந்து கன்னு கையில் எடுத்துனே தான் சுற்ற போகிறேன். இங்கே செக் பண்ணல தானே? மேட்ச் பாக்ஸ்டா. மேட்ச் அது ஃபுட்டு வேணுமே. நம்மளுக்கு அது தேவையே இல்லைடா. நம்ம டோர் எஸ்கேப் தான் கைஸ் பண்ண போகிறோம். காக்காவை எதுக்கு நம்ம சாவச்சு நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். கன்னு எங்க? இங்கே தான் இருக்கா? ஓகே, இப்போ ஒன்றா ஒரு புல்லட்டு கூட இல்லையா? ஷூட் தான் இருக்கு. என்ன? ஓகே இப்போ போயிட்டு புல்லட்டு மட்டும் ரீலோட் பண்ணிட்டு தைரியமாக போய் பார்க்கலாம். கிராணி எங்கே இருக்கீங்க? அதாவது உங்கள் லாங்குவேஜ்லேயே சொல்கிறேன். இங்கே என்ன ட்ரா இருக்குமா? செக் பண்ணியாச்சு. இன்னும் என்னென்ன செக் பண்ணணும்? கிச்சன் ஃபுல்லாக செக் பண்ணிட்டோம். இன்னொன்று கீழே நம்ம ஒழுங்காக எதுவுமே செக் பண்ணலன்னு நினைக்கிறேன். இங்கேயும் பார்த்தாச்சு. கீழே தான், கீழே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஏய் நெச்சி தள்ளிட்டு அதை சுட முடியுமாடா? 2 பேருமே கீழே இருக்காங்க. ஏதோ ஒன்று தப்பாக இருக்கு. இது சுடணுமே. ஐயோ புல்லட்டு மறந்துட்டு. இங்கே இருக்குமா புல்லட்டு? தெரியல. இது சுட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு தான் பொண்ணா தம்பி நீ கொண்டே இருப்பா. நீ கொண்டே இருப்பா. ஒரே ஒரு புல்லட் இருக்கா? எடுத்துக்கோங்க. 2 நிமிஷம் முடியத்துக்குள்ளே டப்பு டப்புன்னு வேலையை பார்த்துடணும். இல்லைனா ஐயோ மறைச்சி விட்டாங்களே. ஓ என் மனசு நீயாச்சி ஷூட். சட்டத்துக்கு வந்துருவாங்கடா. கன் இப்போ நம்ம கையில் தானே இருக்கோம். இது திறந்து பார்க்கணும். கடவுளே ஏன்னா நல்லா தான் இருக்கணும். டேய் இப்படி இல்லாமடா ஒரு மனுஷன் பண்ணுவான். அதான்டா நான் இங்கே போட போகிறேன்டா. நீ வந்துடுவாங்க. என்ன வந்துடுவாங்க? இது வேற இருக்கா? ஓகே, இன்னும் நமக்கு ஹேண்டல் பார் மட்டும் வேணும். ஹேண்டல் பார் திக்கு பச்சு. அந்த ரூம் ஓப்பன் பண்ணா? இது வேற பொறுமையாக போகுது. அப்படிதான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி வரணும். அப்பா வெளியவே போட்டிருக்கோம். நல்லதாக போச்சு. செட்கி தான் நினைக்கிறேன். ஆமாம் செட்கி தான். 24 minutes போயிடுச்சு. விட்டு 1 hour போயிடும் போல்.
இங்கே என்ன கிடைக்க போதும். ஐயோ வெறுப்பாகுதுங்க. இப்போ ஹேண்டில் பார் மட்டும் கிடச்சா போதும். ஆமால, ஹேண்டில் பார் மட்டும் கிடச்சா போதும் போதும் போதும். அது எதுக்கு? சரி, ஹேண்டில் பாருன்ற பாருங்க, அந்த வீல் மாதிரி இருக்கும்ல அது. யாரு 1 minute வெயிட் பண்ண. ஓகே, அகைன் we become guys. ஏன் பாஸ் பண்ணனா சின்ன சிக்கலுங்க. மொட்டை இப்போ மொட்டையை போகிறேன்னா கிராணி போல சம்திங் இஸ் ஃபிஷ்ஷிங். இப்போ நம்ம எங்கே போகணும்? மேலே போகணும். மேலே போய் என்ன பண்ணுறது? இந்த ட்ராவை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம், எதுவுமே கிடைக்கும். காயினு அப்போது நம்மக்கிட்ட இப்போ ஒன்று ட்ரெயின் கீ கச்சிச்சுன்னா ட்ரெயின் எஸ்கேப் பண்ணிடலாம். இது என்னங்க இது? ஓப்பனும் பண்ணிட்டோம். நம்மளுக்கு இப்போ என்ன வேணும்னா ஹேண்டில் பாருன்னு சொல்லுவாங்க பாருங்க. அதில் போயிடலாம். எனக்கே பயமாக இருக்கு. நீ அந்த ரூம் போவே இல்லைடா. இங்கே எதுவுமே இருக்காதுடா. கிராணி அங்கே ஏதோ டவுட்டாக இருக்கு. ஹேண்டில் பார் மட்டும் இப்போ கிடச்சா போதுங்க, அசால்ட்டாக எஸ்கேப் பண்ணுவோம். இருங்க, இந்த ரூமில் எதுக்கு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். பரவாயில்ல, ஹேண்டில் பார் இருக்காதோ? இப்போது நான் அந்த பாட்டு கீழே தள்ளி விட்டா பார்ப்பேன், ஆனால் அதுக்குன்னு ஒரு கீ வேணும். அது சூப்பர். இங்கே ஒரு இது இருக்குது, நம்ம குரோபார் எடுத்துன்னு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஹேண்டில் பார் மட்டும் கிடச்சிச்சு. நம்மளுக்கு ஒன்றும் டே 1 கூட முடியவே இல்லை, ஒரே ஒரு நாள் கூட முடியல. ஆனால் இப்போ நம்ம லிஃப்ட்டில் போகணும்டா. எங்கே இருக்க குரோபார்? கீழே இருக்குல்ல. அம்மா கன் எங்க? அது உள்ள அந்த வாட்டரில் இருக்கு. இதுதான் எனக்கு திக்குனா அது காய்ஸ். இதெல்லாம் ஒரு பயமே இல்லை, மாதிரி அசால்ட்டாக போனோம். இப்போ அது கீழே வரத்துக்கு இல்லை, எல்லா வேலையும் பட்டு தும்முன்னு முடிச்சு விட்டுருங்க. இந்த வீடியோ மட்டும் முடிச்சிட்டான்னு வச்சிங்களேன், நிறையா லைக்ஸ் போனுங்க, இல்லை சப்ஸ்கிரைபர்ஸ் வியூஸ் நிறையா. எப்படியாவது 1K சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லைன்னா 1K லைக்ஸ் 5K அப்படி போகணும். ஏன்னா எனக்கும் ஆசை இருக்கல, அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னு. கஷ்டப்பட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாங்க. காயின் எடுத்துன்னு வந்து அந்த இதுல போட்டாதான் கிடைக்கும். எங்கே போச்சு? போச்சு, மாட்டிக்கணும். சரியா மாட்டேங்குது. கிராணி இங்கே தான் இப்போ வரும். இங்கே இருக்குடா, அது கீ கிடைக்கணுங்க. அந்த பக்கம் போயிருக்கேன். ஒரு டே நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. புல்லட் மட்டும் இந்த அசால்ட்டாக போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். கண்ணு தெரியாது கிராணி. இப்படியாவது லெஃப்டில் ஏறணும் காய்ஸ். இப்போ வர சொல்லுங்களா? நான் அப்படியே நினைச்சேன் கிராணி வருவோன்னு. ஒரு டே முடிஞ்சிச்சு. பார்த்துக்கலாம் 30 நிமிஷம் ஆக போகுது காய்ஸ். 30 மினிட்ஸில் கரெக்டாக முடிச்சிட்டோன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். ஃபாஸ்ட்டாக மூணு பார்த்து நீ இப்போ என்ன ஃபஸ்ட்லேருந்து பண்ணுண்டா? எல்லாமே அப்படி தான். கிராணி தெரியும்ல, எல்லாமே அப்படி தான். நான் செகண்ட் டைம் கிராணி ஆடுறேன், அதனால் அவ்வளோவா தெரியாது, அவ்வளோவா தெரியும். இங்கே தான் இப்போ இதை எடுத்து நாங்கள் எங்கே போனோம்? டாப்புக்கு போனோம்ல. இப்போ கன்னு கிராண்ட் பார்க்க இல்லைடா. ஷே போச்சுங்க. மாட்டேன் செம்மையாக மாட்டிக்கணும். டே 3 போயிடுவோம், இல்லை டே 2 போவோம். இந்த கிராண்ட் பார்க் கூட சூப்பருங்க. இந்த இது